பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்க யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course. எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த வேக்சினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா சைடு எஃபெக்ட் வரும். அந்த சைடு எஃபெக்ட் பேர் வந்து TTP அப்படின்னு சொல்றாங்க, த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா. இன்னொரு பேரு TTS, த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. த்ராம்பாட்டிக் அப்படின்னா என்னன்னா வந்து ரத்தக்கட்டை ஃபார்ம் பண்றதுதான் த்ராம்போசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ரத்தக்கட்டு அதிகமா ஃபார்ம் ஆகி பிளேட்லெட் குறையற ஒரு வியாதி அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல எளிமையா புரியணும்னா வந்துட்டு சொல்லலாம். ஆனா அதே ரத்தக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இருதயத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்கா மாறுது, உயிரிழப்பு ஏற்படும். அதே ரத்தக்கட்டு வந்து பிரெயின்ல ஏற்பட்டுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரோக்கா மாறுது, பக்கவாதம் மாதிரி வரும். ஒரு வேக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து there is something called risk benefit ratio. இப்போ இதுல வந்து பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் மடங்கு அதிகம். ஆமிக்ரான் நம்ம ஊர்ல ஒண்ணுமே பண்ண முடியல, படம் பயங்கர ஃபிளாப், பயங்கரமா பில்டப் KGF லெவல் கொடுத்தாலும் ஆமிக்ரான் வேரியன்ட் ஒண்ணுமே பண்ண முடியல, செம ஃபிளாப் ஆச்சு ஆமிக்ரான். என்ன நடந்தது? ஏன் வந்து பீட்டா டெல்டாக்கு இவ்வளவு டெத் நடந்து ஆமிக்ரானுக்கு ஏன் இவ்வளவு குறைஞ்சது, இதோட 10 மடங்கு அதிகம் நாங்களா ஒண்ணுமே நடக்கலையேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல அந்த 3 மாசம் 4 மாசம் கேப்ல ஒரே ஒரு ஹீரோ வந்து இதை முடிச்சு வச்சாரு. அந்த ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட டாக்டர் சபரிநாத் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்ப பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க நீங்களே நியூஸ், எங்க பார்த்தாலும் கோவிஷீல்டு போட்டா வந்து பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனமே சொல்லிட்டாங்க இல்லையா? சோ நிறைய பேர் பேனிக் ஆகியிருக்காங்க. அதனால நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு, சொன்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுமோ அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஆக்சுவலா வந்து நம்ம எக்ஸாக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ யூகேல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்சின் கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆஸ்ட்ராசெனகான்ற நிறுவனம் தான் கண்டுபிடிச்சாங்க அந்த வேக்சின். அந்த வேக்சின் பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் நிறைய பேர் போட்டிருக்கோம். சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து நம்மளுக்கு ப்ரொக்யூர் பண்ணி நம்மளும் வந்து கோடிக்கணக்கான பேர் அந்த வேக்சினை வந்து போட்டிருக்கோம், மாற்றிருக்கிறது இல்ல. சரி, இப்போ வந்து ஆஸ்ட்ராசெனகா மேல வந்துட்டு பல பப்ளிக்கள் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, அதே மாதிரி ஒரு சில ஹார்ட் அட்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துட்டு ஆஸ்ட்ராசெனகா நிறுவனத்து மேல போடுறாங்க. சோ அந்த ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல வருடங்களா நடந்துகிட்டு வருது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆஸ்ட்ராசெனகா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த வேக்சினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா சைடு எஃபெக்ட் வரும். அந்த சைடு எஃபெக்ட் பேர் வந்து TTP அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேரு TTS, த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, த்ராம்பாட்டிக் அப்படின்னா என்னன்னா வந்து ரத்தக்கட்டை ஃபார்ம் பண்றதுதான் த்ராம்போசிஸ் சொல்லுவாங்க. த்ராம்போசைட்டோபீனியானா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பிளேட்லெட்னு சொல்லிட்டு ஒரு அணுக்கள் இருக்கும். அந்த அணுக்கள் தான் ரத்தக்கட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த அணுக்கள் வந்து கம்மியா இருக்கிறது பேர் தான் த்ராம்போசைட்டோபீனியா. ஓகே, சோ த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம், அதாவது ரத்தக்கட்டு அதிகமா ஃபார்ம் ஆகி பிளேட்லெட் குறையற ஒரு வியாதி அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல எளிமையா புரியணும்னா வந்துட்டு சொல்லலாம், த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம். ரொம்ப இம்பார்ட்டன்டா அவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, வெரி வெரி ரேர் 0.0002. ஓகேங்களா? அதாவது 0.02002னா இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் வந்து 2% சொல்லணும். 2%, 100ல 2 பேருக்கு வருது 2% சொல்லிட்டு. ஆனா 0.2னாலே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் 1000 பேர்ல 2 பேருக்கு. 0.002னா ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த சைடு எஃபெக்ட் வந்து வருது, அதுவும் UK பாப்புலேஷன்ல. எது? இந்த த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம். அதே மாதிரி எல்லா கேஸுமே ஹார்ட் அட்டாக்னு வெளிப்படுறது. ரத்தக்கட்டுன்றது உங்களுக்கு கையில வரலாம், கால்ல வரலாம், உடம்புல எங்க வேணா வரலாம். கையில கால் வந்ததுன்னா கை வீங்கும், கால் வீங்கும், நம்ம வந்து அது உயிருக்கு பாதிப்பு கிடையாது. நம்ம போய் அதுக்கு வந்து நம்ம மருந்துங்க வந்து ரத்த கரையிற மருந்து எடுத்தோம்னா சரியாயிடும். ஆனா அதே ரத்தக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா இருதயத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்கா மாறுது, உயிரிழப்பு ஏற்படும். அதே ரத்தக்கட்டு வந்து பிரெயின்ல ஏற்பட்டுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரோக்கா மாறுது, பக்கவாதம் மாதிரி வருது, சரி கை கால் வராம. ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு ஆஸ்ட்ராசெனகா வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ மக்கள் வந்து இதுக்கு அச்சப்படணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, ஒரே பயமா இருக்கல, ஏன்னா நெட்டிசன்க்குலாம் உன போட்டு வறுக்கிறாங்க. விவேக் சார் பாத்தீங்களா, நாங்க சொன்னோம்ல அப்பயே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அந்த ஊர் பாப்புலேஷன்ல ஸ்டடி பண்ணது. ஓகேங்களா? அவங்க ஊர்ல வந்து இந்த அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் இருக்கு. எப்பவுமே இங்கிலீஷ்காரங்க இந்த வெஸ்டர்னைஸ் பாப்புலேஷன்ல வந்து ஸ்கின் டிசீசஸ் ரொம்ப அதிகமா வரும், ஏன்னா அவங்களோட ஜெனட்டிக்ஸ் அப்படி. பிளட் டிசார்டர்ஸ் ரொம்ப அதிகமா வரும், ஏன்னா அவங்க ஜெனட்டிக்ஸ் அப்படி.
நம்ம ஊர்ல கான்ட்ராக்டே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் நோய், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரத்த ரிலேட்டட் நோய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் குறைவு. இங்க வந்து நோய்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸ்கின் நோய்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது, சொறி மாதிரி ஆகுறது, இந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல அதிகமா வருமே தவிர அவங்க ஊர் மாதிரி இந்த மாதிரி ரேஷஸ் எல்லாம் நம்ம ஊர்ல பெருசா கிடையாது. சரி, நம்ம ஊர்ல அப்ப வந்து வரவே வராது. அதான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப 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 ரேர். ஒரு வேக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு வேக்சின்ல எனி மருந்து வெளியே வருதுன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ. அதாவது இந்த வேக்சின் போடுறதுனால எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இந்த வேக்சின் போடுறதுனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுல வந்து பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் மடங்கு அதிகம் ரிஸ்கை கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? ரிஸ்கை கம்பேர் பண்ற போது நமக்கு கிடைச்ச பெனிஃபிட் ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொரோனா டைம் அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் ஆரம்பிக்கும் போது 2020 வந்து முதல் அலை வந்தது, அப்புறம் 2ஆம் அலை வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்ல இந்த ஆல்பா பீட்டா டெல்டா இந்த வேரியன்ட் எல்லாம் போகும்போது இங்க பல ஹாஸ்பிட்டல்ல இடமே கிடையாது. அவ்வளோ பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறையா போயிடுச்சு, சிலிண்டர் கிடைக்கல, பல பேர் உயிரிழந்தாங்க. ஓகேங்களா? இது ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வேரியன்ட் வந்தது. அவர் பேர் தான் ஆமிக்ரான் ஒரு வேரியன்ட் வந்தது. கூட நியூஸ் நிறைய பார்த்துட்டு ஒமிக்ரான் வேரியன்ட். இந்த டெல்டா வேரியன்ட்டுக்கும் ஆமிக்ரான் வேரியன்ட்டுக்கு நடுவில் ஒரு 4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா ஆமிக்ரான் வேரியன்ட் வந்து இந்த டெல்டா வேரியன்ட்டோட வந்து ஒரு 10 மடங்கு இன்னும் அதிக வீரியம் கொள்ளுது. அப்ப இந்த பீட்டா டெல்டாலே இவ்வளவு பேர் இறந்தாங்கன்னா ஆமிக்ரான்ல என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அச்சுறுத்துறாங்க. WHO வந்து இந்த ஆமிக்ரான் வேரியன்ட் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து பயப்படக்கூடிய ஒரு வேரியன்ட் இது, ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு WHO வந்து உலகத்துக்கு ஃபுல்லா வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஆனா ஆமிக்ரான் நம்ம ஊர்ல ஒண்ணுமே பண்ண முடியல. படம் பயங்கர ஃபிளாப், பயங்கரமா பில்டப் KGF லெவல் கொடுத்தாலும் ஆமிக்ரான் வேரியன்ட் ஒண்ணுமே பண்ண முடியல. செம ஃபிளாப் ஆச்சு ஆமிக்ரான். நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐசியூக்கு போகல, ஏகப்பட்ட உயிரிழப்பு ஒண்ணுமே நடக்கல. வெரி வெரி ரேர் ஆயிடுச்சு ஆமிக்ரான். என்ன நடந்தது? ஏன் வந்து பீட்டா டெல்டாக்கு இவ்வளவு டெத்து நடந்து ஆமிக்ரானுக்கு ஏன் இவ்வளவு குறைஞ்சது? ஒண்ணுமே நடக்கலையே, இதோட 10 மடங்கு அதிகம்னாங்களா, ஒண்ணுமே நடக்கலையேன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயத்துக்கு நடுவுல அந்த 3 மாசம் 4 மாசம் கேப்ல ஒரே ஒரு ஹீரோ வந்து இதை முடிச்சு வச்சாரு. அந்த ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி, வேக்சின் ஒண்ணுதான் வந்துட்டு இந்த 2 வேரியன்ட்டுக்கு நடுவுல நடந்த ஒரே ஒரு விஷயம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாடு ஃபுல்லா வந்துட்டு சூறாவளியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் வேக்சினேஷன் பண்ணாங்க. வேக்சினேஷனுக்கு அப்புறம் அடுத்த வந்த வேரியன்ட்லயே பாத்தீங்கன்னா ஆமிக்ரான் படுதோல்வி அடைச்சு. ஓகேங்களா? எத்தனை பேர் உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. சோ இதுதான் பெனிஃபிட்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? இப்ப இதே இந்த தடுப்பூசின்னு நாங்க உள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கோவிட்னால இதே இப்ப இறப்பு சதவீதத்தோட டபுள் ட்ரிபிள் மடங்கு இன்னும் ஆயிருக்கு. சோ அப்ப இப்பயே பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி கூட நம்ம கிளினிக் ஒரு பேஷண்ட், அந்த அம்மா கொஞ்சம் லங்ஸ் ப்ராப்ளம் வந்தாங்க. சார் தான் கொரோனால போயிட்டாரு சார், இந்த 2 பொண்ணுங்களை நான் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அவர் இல்லாதது அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் லாஸ் ஆகுற வழி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நெட்டிசன்களுக்கோ இல்லைன்னா வந்து கமெண்ட் வந்து நெகட்டிவா போடுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியல. ஏன்னா டாக்டரா பேஷண்ட்ஸை பார்க்கும் போது அவங்க வலிகள் புரியுது. உங்க குடும்பம் அதுல மாட்டி கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தர் உயிரிழந்திருந்தா அந்த வலி வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இந்த மொத்தம் வலியும் வந்துட்டு இந்த தடுப்பூசி போட்டா இப்படி ஆயிடுதான் வேணாம். தடுப்பூசி போட்டதுனாலதான் இத்தனை பேர் உயிரோட இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா? இப்ப ஏகப்பட்ட டாக்டர்ஸும் கொஞ்சம் பேர் தடுப்பூசி கரைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இறந்தாங்க, ஏகப்பட்ட செவிலியர்கள் இறந்தாங்க. ஏன்னா கொரோனா பேஷண்ட்ஸை பாக்குறது நாங்க. சோ அப்படின்னும் போது நாங்க அந்த வைரஸை உள்ள வாங்கிட்டு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு என்னதான் போட்டாலும் கஷ்டப்பட்டு உள் வாங்கிக்கிட்டு கொரோனா வந்து பல டாக்டர்ஸ்கள் இறக்கவும் செஞ்சாங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்து தீர்வா வந்து முதல்ல எப்படா தடுப்பூசி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இளவுக்கு அந்த கிளி போல நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? தடுப்பூசி வந்த உடனே முதல்ல எங்க முன்கள பணியாளர்கள் நான் தான் போட்டேன். இப்ப கோவிஷீல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிஷீல்டோட 4 டோஸ் நான் போட்டிருக்கேன். மக்கள் நிறைய பேர் 2 டோஸ் போட்டுருப்பாங்க. நான் 2 டோஸ் போட்டு ஃபர்ஸ்ட் பூஸ்டர் டோஸ், செகண்ட் பூஸ்டர் டோஸ் 4 கோவிஷீல்டு உள்ள போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ கோவிஷீல்டுனால வந்து மக்கள் யாரும் அச்சப்பட வேணாம். கோவிஷீல்டுனால ஏதாவது ஆகணும்னா முதல்ல நான் போயிடுறேன். மக்களுக்கு ஒரு ஆறுதலாவும் நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா விஞ்ஞானம் தப்பாயிடக்கூடாது. வேக்சின் என்ற கான்செப்ட் வந்து மக்களுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் வந்துருச்சுன்னா திருப்பியும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸோட ஆட்டங்கள் அதிகமாகும். இதுதான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் எனக்கு தடுப்பூசி இப்ப வேணாம், எனக்கு வேணாம், அடுத்து பறவை காய்ச்சல்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இப்போதைக்கு நல்ல வேலை இந்த பேண்டமிக்கா இந்தியால பெருசா இல்ல. சப்போஸ் இந்தியால பேண்டமிக்கா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பறவை காய்ச்சலுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ளூ வேக்சின் எல்லாருக்கும் போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் எல்லாரும் போர்க்கொடி தூக்கிட்டு போதும்டா அவங்க கொரோனா வேக்சின், பறவை காய்ச்சல் வந்து தேவையே இல்லை அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் பறவை காய்ச்சல் அதிகமா பரவி ஐசியூல கேசஸ் வந்து அவங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம்.
சோ இதெல்லாம் ஏன் நடக்கும் அப்படின்னா மக்களுக்கு வேக்சின் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சோ அதனாலதான் நான் சொல்றேன் மக்களுக்கு வேக்சின் மேல நம்பிக்கை போகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் வந்து இவ்வளவு கம்பேரிசன்ஸ் இவ்வளவு விஷயங்கள் வந்து நான் சொல்றேன். இன்னும் கூட 2-3 உதாரணம் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, ஒரு 1980s 1980 90 எல்லாம் பிறந்தவங்களுக்கு 90s கிட்ட, நாளா 90s கிட்ட பிறந்திருந்தீங்கன்னா தெரியும், உங்க தெருவுலயோ இல்லைன்னா உங்க வீட்டுல சுத்தி யாரோ ஒருத்தர் ஒரு கை கால்ல கூனி கூனி நடந்துகிட்டு இருப்பாரு. இப்படின்னு காலையை வந்து இப்படி கூனி கூனி நடந்துகிட்டு இருப்பாரு. கால் வந்து ஒரு கால் சின்ன வயசுலயே பார்த்தா எனக்கு போலியோ வந்துருச்சு, போலியோ அட்டாக்கா, அவன் போலியோ அட்டாக் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் வந்து ஒரு கால் வந்து வளர்ச்சியே இருக்காது, இப்படி கூனி கூனி தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி கூனி நடக்கிறவங்க, நொண்டி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்ப நம்ம கேட்க முடியுதா? கூணு, நொண்டி இதெல்லாம் நம்ம கேட்க முடியுதா? ஏன் கேட்க முடியலன்னா, போலியோ வைரஸை நம்ம முற்றிலுமா முடிச்சோம். எப்படி முடிச்சோம்? போலியோ தடுப்பூசி மூலியமா முடிச்சோம். பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் மூலியமா எல்லா வீட்டுக்கும் போய் பல்ஸ் போலியோ டிராப்ஸ் போட்டு எத்தனை பேருக்கு போலியோ தடுப்பூசி, குழந்தைங்க பிறக்கும் போது போலியோ தடுப்பூசி, ஒரு ஃபுல் கம்யூனிட்டிக்கும் இம்யூனிட்டியை கொடுத்தோம் இந்த வேக்சின்னால. அதனால இப்ப போலியோ இப்ப பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லா ஓடுது. அந்த போலியோ வைரஸ் வந்து அழிச்சாச்சு. அந்த வைரஸ் இல்லாதனால குழந்தைங்க 2 காலையை வந்து நல்லா ஊனி எகிரி குதிச்சு ஓடுது. நினைச்சு பாருங்க, உங்க குழந்தை கூணு ஒல்லியா இருந்தா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஒண்ணு. 2வது, நம்ம தாத்தாங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, யானைக்கால்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய கால்கள் வச்சிருப்பாங்க, யானைக்கால் நோய், பைலேரியாசிஸ். ஆமா, இப்போ உங்க அப்பாக்கு யானைக்கால் இருக்காமா? இல்லைன்னா உங்களுக்கு யானைக்கால் இருக்கா? இல்ல எனக்கு யானைக்கால் இருக்கா? இல்ல என்னோட அப்பாக்கு இருக்கானா? கிடையாது. ஏன்னா யானைக்கால் நோயின்னு காஸ் பண்ற ஃபைலேரியாசிஸ நம்ம வந்து அழிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே போலாம். ஏன் வந்து வேக்சின் வந்து கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இதோட பெனிஃபிட் ரொம்ப அதிகம். இதோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள், அதாவது ஒரு கடுகு சைஸ். ஆனா ஒரு எப்பயுமே வந்து நம்ம மக்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கருப்பு புள்ளியை தான் போய் தேடுற மாதிரி, ஒரு வெள்ளை பேப்பர்ல கருப்பு புள்ளியை தேடுற மாதிரி இப்ப இந்த வேக்சின்னால ஒருத்தர் 2 பேர் இறந்ததுதான் பெரிய பிரச்சனை நியூஸா வந்து நம்மளுக்கு மாறுதே தவிர, இந்த மாதிரி வந்து இவ்வளவு பேரை காப்பாத்தி இருக்குன்ற ஒரு ஆங்கிளை வந்து யாராரும் மறந்துட்டு பாக்குறாங்க. ஒரு டாக்டரா, ஒரு சயின்ஸ் படிச்ச நிபுணரா, மேன் ஆஃப் சயின்ஸா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, வெள்ளை சைடை பாருங்க, ஒரு கருப்பு புள்ளியை மட்டும் வந்து பாக்காதீங்க. யூகேவே என்ன சொல்றான், 1.5 கோடி பேருக்கு நாங்க எங்க வேக்சின் போட்டிருக்கோம், அதுல 35 பேர் இந்த டிடிபினால வந்து பிரச்சனையாயிருக்கு. 1.5 கோடி பேர் எங்க இருக்கு, 35 பேர் எங்க இருக்கு? 1.5 கோடி 35. ஓகேங்களா? சோ நீங்க 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு இல்ல, 1000 மடங்கு இல்ல, 10,000 கோடி மடங்கு பேருக்கு போட்டிருக்காங்க. அதுல 30 பேருக்கு வந்திருக்கு. இப்ப அதே வேக்சின் போடாம இருந்தா அந்த 1.5 கோடியில 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இறந்திருப்பாங்க. 2 lakhs மினிமம் போயிருக்கும். அப்ப எவ்வளவு பேர்? இப்ப 2 லட்சம் பேர் நம்ம காப்பாத்தி இருக்கோன்றது இம்பார்ட்டன்டா, இல்ல ஒரு 30 பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரேர் சைடு எஃபெக்ட்ஸ்ல தான் ஆனதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா? இது எல்லா கண்ணோட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யோசிக்கணும்ன்றது என்னோட முதல் கட்ட பார்வையா இருக்கு. சார், அது கரெக்ட் தான், மக்கள் யோசிக்கணும்ன்றதை தாண்டி அந்த தடுப்பூசி தயாரிச்ச நிறுவனமே சொல்லும் பொழுது ஒரு பயம் எழதான் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது இல்லையா? பொதுமக்கள் கண்டிப்பா. அப்போ வந்து நம்ம அந்த டைம்ல வந்து போட்டே ஆகணும், நீங்க போட்டாதான் உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப வந்து அதுவே நம்ம உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது, அவ்வளவுதான். கண்டிப்பா மேடம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொல்றோம் நைட்டு போய் எல்லாம் பிரியாணி சாப்பிடாதீங்க, உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்றோம். யாராவது சாப்பிடாம இருக்காங்களா? எல்லாரும் சிகரெட் குடிக்காதீங்க, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றோம், குடிக்காம இருக்கீங்களா? மது அருந்தாதீங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொல்றோம், குடிக்காம இருக்கீங்களா? இல்லைன்னா டென்ஷன் ஆகாதீங்க, உயிருக்கு ஆபத்துன்றோம், டென்ஷன் ஆகாம இருக்கீங்களா? நல்லா தூங்குங்க, யாராவது தூங்குறீங்களா? யாரும் கேட்கறது இல்லை. ஓகேங்களா? ஆனா அதுதான் நான் சொல்றேன், நம்ம லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்னவர் யாராவது ஒருத்தர் ஒரு 40 வயசுல ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே எல்லா பழியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி தான் அப்படின்ற ஆங்கிள் வராம வேற என்ன விஷயம் நிறைய வந்தது இல்லையா அந்த கொரோனா? அதுதான் சொல்றேன், வேற என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்க. இப்ப யங்கர் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸுக்கு வந்து பிஜிஐ சண்டிகர்ல வந்து ஒரு ஸ்டடி நடத்தாங்க. கிட்டத்தட்ட 4000 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ், யங் ஏஜ் மிடில் ஏஜ் இருந்தா 4000 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை வந்துட்டு செக் பண்ணும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணங்கள்ல திருப்பியும் இந்த ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் தான் வரிசையில வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் வருது. கோவிட் தடுப்பூசி ரிலேட்டடான்னு சொல்லிட்டு டைரக்ட் ப்ரூஃப் ஒன்னும் வரல. பாயிண்ட் அந்த 0.02% கூட வரல. ஓகேங்களா? அந்த ஸ்டடியில ஹார்ட் அட்டாக்ஸ். ஓகே, சோ நான் என்ன சொல்றேன்னா, இது ரொம்ப ரொம்ப மைனர் ரோல். ஓகே, இது ஒரு மேஜர் ரோலா பாக்காதீங்க, ரொம்ப ரொம்ப மைனர் ரோல். இப்ப யங் ஏஜ் உங்களுக்கு அப்படியே நடக்குதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 90லயும் 80லயும் சாப்பிட்ட சாப்பாடா இப்ப நம்ம சாப்பிடுறோமா? 90லயும் 80லயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்த லைஃப் ஸ்டைல் இப்ப இருக்கா? 90-80ல இருந்த வாழ்க்கை முறைகள் இப்ப பயன்படுத்துறோமா? எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே மாறிது.
பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து அதிகமாயிருக்கு, அதே மாதிரி தூக்கமின்மை அதிகமாயிருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருக்கு, சாப்பாடுகள் அதிகமாயிருக்கு, உடம்புல வந்து உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே போறோம். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே இப்படி மாறும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா யங்கர் ஏஜ்ல ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. சோ இட் இஸ் மல்டிஃபேக்டோரியல், பல காரணங்கள் சேர்ந்தது. அதுல அந்த வேக்சினும் ஒரு சிறிய காரணமா நீங்க எடுத்துக்கலாமே தவிர இந்த வேக்சின் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழுசா வந்து ஃப்ரண்ட்ல நிறுத்த வைக்கிறது தவறுன்றது தான் நம்ம பார்வையா. ஓகே சார். இப்போ நம்ம வந்து கோவிஷீல்டு, கோவேக்சின் ரெண்டுமே போட்டோம். அதை தாண்டி பூஸ்டர் டோஸ் எல்லாம் போட்டாங்க. இப்போ கோவிஷீல்டு மட்டும் பேசு பொருளா இருக்கு. சோ கோவிஷீல்டு, கோவேக்சின் என்ன வித்தியாசம் அது இருக்குன்னு? இல்ல, கோவிஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து அடினோ வைரஸ் வெக்டார் வேக்சின். ஓகேங்களா? அடினோ வைரஸ்ன்றது ஒரு வைரஸ். அந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா வெக்டாரா யூஸ் பண்ணி, அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியாவை யூஸ் பண்ணி கொரோனாவை அது உள்ள செலுத்தி, அடினோ வைரஸ் வந்து அந்த கொரோனாவை போய் நம்ம உடம்புல போய் சேர்க்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சேட்டலைட் நீங்க வந்து விண்வெளிக்கு அனுப்புறீங்கன்னா ராக்கெட்டை யூஸ் பண்றீங்க. ராக்கெட் மேலதான் சேட்டலைட் இருக்கு. சேட்டலைட்டை வந்து ராக்கெட் தூக்கிட்டு போய் விண்வெளியில விட்டுட்டு ராக்கெட் எங்கேயோ போயிருது. அந்த மாதிரி அடினோ வைரஸ் தான் தூக்கிட்டு போறது கொரோனாவை. இதுதான் கோவிஷீல்டு. கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்என்ஏ வைரஸ் வேக்சின், அதாவது கில்டு வைரஸ் வேக்சின், ஆர்என்ஏ வைரஸ் டிபெண்டன்ட் வைரஸ் வேக்சின். ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கோவேக்சின் பத்தி நம்மளுக்கு வந்து எதுவுமே டேட்டாஸ் வந்து தெரியல. ஏன் தெரியலன்னா இன்னும் கோவேக்சின் மேல யாரும் கேஸ் போடல. மேபி வந்து கோவேக்சின் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேஸ் போட்டு ஒரு ட்ரையல் நடந்துகிட்டு இருக்குன்னா அப்போ கோவேக்சின் போட்டுதான் எனக்கு இப்படி ஆச்சுன்ட்டு ஒரு 10 மக்கள், ஒரு 20 மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பெட்டிஷன் ட்ரையல் நடக்குதுன்னா அப்ப கோவேக்சின் நிறுவனமும் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தோடும், யாருக்கு தெரியும்? ஓகேங்களா? அப்ப கோவேக்சினும் வந்து பாத்தீங்கன்னா வேக்சினோ ரேரா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, டிடிஎஸ் வரலாம், டிடிபி வரலாம். அவங்க சொல்லுவாங்க எங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தக்கட்டு வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரேர், ஆனா ரொம்ப ரேரா வரலாம், வரக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களும் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதற்கு வந்து நம்ம எப்படின்னா கோவிஷீல்டு போட்டவங்க தான் பிரச்சனை, கோவேக்சின் போட்டவங்களுக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்ற கருத்தும் போய் சேரக்கூடாது. ஓகேங்களா? எனி ட்ரக் ஆர் எனி வேக்சின் வில் ஹேவ் அண்ட் இட்ஸ் ஓன் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து ரொம்ப 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 ரேர். ஓகேங்களா? மேஜர் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு மைனரா ஒரு நாளைக்கு ஜுரம் வரும், ஒரு நாளைக்கு வந்து லைட்டா ரேஷ் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம். அதெல்லாம் வந்துட்டு நார்மல் திங். இந்த மாதிரி மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது மிக மிக ரேர். அப்படி இல்லைன்னா அந்த மருந்தை வெளியவே விட முடியாதுமா. ஓகே, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அம்மா தோசை சுட்டு ஊர் ஃபுல்லா வந்து இந்தாங்க வாங்க தோசை சுட்டு எல்லாரும் சாப்பிடுங்கன்ற மாதிரி கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு வேக்சின்ன்றது ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் வந்து உட்காந்து தயாரிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ல அனிமல்ஸ்க்கு செலுத்தி பார்ப்பாங்க. விலங்குகளுக்கு எதுவுமே ஆகலைன்னும் போது அடுத்துதான் ஃபேஸ் 2க்கே அது போகுது. ஃபேஸ் 2லயும் மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபேஸ் 2லயும் பாஸ் ஆச்சு, ஃபேஸ் 3க்கு போகும். ஃபேஸ் 3க்கு பாஸ் ஆகி ஃபேஸ் 4க்கு போய் தான் இந்த வேக்சின் மார்க்கெட்டுக்கே வருது. ஸோ ஃபேஸ் 4 தாண்டினாதான் அந்த போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ்க்கே அந்த வேக்சின் வரும். இந்த 4 ஃபேஸை தாண்டி வர்றதுன்றது ஒரு ட்ரக் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மேஜர் சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்கு ஒரு ட்ரக்குன்னா இந்த ஃபேஸை தாண்டி விட்டுதுன்னா உலகமே அழிஞ்சிரும். புரிஞ்சுதுங்களா சொல்றது? அதாவது இந்த ஃபேஸஸ் நடத்துறது வந்து சாதாரண ஆளுகள் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் FDA, WHO எல்லாருமே ஆத்தரைஸ் பண்ற ஆளுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப இத்தனை ஃபேஸஸ் ட்ரையலை கண்டக்ட் பண்ணி அவன் இத்தனை சாம்பிள் சைஸ்ல, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 அனிமல்ஸ்க்கு நாங்க செக் பண்ணிட்டோம், அடுத்து 1,00,000 மனுஷங்களுக்கு செக் பண்ணிருக்கோம், 1,00,000 மனுஷங்களுக்கு இவ்வளவு நாள் ஃபாலோ அப் பண்ணிருக்கோம், எந்த சைடு எஃபெக்ட்டுக்குமே வரல, எல்லா ஃபேஸஸையும் நம்ம டேட்டாவோட பிரசென்ட் பண்ணி WHO உத்தரவாதம் வாங்கி எல்லாம் பண்ணி தான் அந்த வேக்சின் வந்து மார்க்கெட்டுக்கே வரும். அப்படி வரும்போது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அந்த மார்க்கெட்டுக்கு விட மாட்டோம். யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வேக்சின் போடுறதுனால ஒரு 100 பேர் இறக்குறாங்க, இந்த வேக்சின் போடுறதுனால வந்து 100 பேர் தப்பிக்கிறாங்க அப்படின்னா எவனாவது அந்த வேக்சினை வெளியே விடுவானா? டேய் என்னடா சொல்ற அப்படின்ட்டு விட மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரேர் சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது அந்த பி வேல்யூன்னு வந்து பார்ப்பாங்க. இது நெக்லிஜிபிளுக்கு போயிடுது, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்னு போயிடுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்சின்ஸ் எல்லாம் வந்து நம்ம தைரியமா வெளியே விட்டுறாங்க. ஓகே, இது வந்து ஃபியூச்சர்லயும் இது வந்து நாட் ஒன்லி வேக்சின்ஸ், எனி மருந்து. ஓகேங்களா? லெட் இட் பி எனி அலோபதிக் ட்ரக், இத்தனை ஃபேசஸ் ட்ரையல்ஸ் தாண்டாம இட் ஒன்ட் கம் டு த மார்க்கெட், டாக்டர்ஸ் கிட்ட ரீச் ஆகாது. டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது சயின்டிஸ்ட் எங்க கிட்ட ஜூம் கால்ல பேசுவாங்க, பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டாக்டர் இந்த ஃபேசஸ் போயிருக்கும், இந்த ஃபேசஸ்ல வந்துட்டு ரொம்ப ரேரா இந்த மாதிரி ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், இதை பண்ணலான்ட்டு ஒரு ப்ராடக்ட் மோனோகிராஃபி நம்மளுக்கு வந்துடும் இந்த டேட்டாஸ் பத்தி. ஓகேங்களா? அதை ஸ்டடி பண்றதுதான் நாங்க எங்க வேலை. சோ விஞ்ஞான ஆராய்ச்சி பண்றது சயின்டிஸ்ட் வேலை. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதை நாங்க படிச்சு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் நாங்க மக்கள் கிட்ட போய் சேர்த்து, இதுதான் வந்து நம்ம செயின்ல நடக்குது. சோ தைரியமா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாரும் அச்சப்பட வேணாம். ஃபியூச்சர்ல சில பேர் வந்து பார்த்தேன் இதுக்கப்புறம் வேக்சினே போடக்கூடாதான்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க சோசியல் மீடியான்னு பாத்தீங்கன்னா, தடுப்பூசி போடணும் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன மாதிரி போடணும், போடலாமா,
அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு டவுட் ஆமா, இருக்கு. நிறைய அந்த பேருக்கு இப்ப கொஸ்டின் வேக்சின் போடுறதே ஒரு பயம் ஆயிடுச்சு, எதுவுமே போட வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் அதுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த கருத்துக்கு வராதீங்கன்ட்டு. ஏன்னா வந்து இப்ப நான் வந்து திருப்பி இப்ப கொரோனா வைரஸ் கோவிஷீல்டு எல்லாருமே போடுங்கன்னு சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு வேவே இல்லை. இப்ப நம்மளுக்கு கோவிட் கேசஸ் ரைஸ் ஆகல. இப்ப நீங்க வேக்சின் போடுறது தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? இப்ப யாரும் உங்களை வேக்சின் போடணும் யாரும் கவர்மெண்ட்டும் சொல்ல, யாரும் சொல்ல, டாக்டரும் சொல்லல. ஓகே, இப்ப நான் கொரோனா வைரஸ் பூஸ்டர் போடுறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நுரையீரல் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ், ஹை சிகரெட் குடிச்சு நுரையீரல்ல சளி சேர்ந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரி எங்க கிட்ட சிஓபிடி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, பிராங்கெக்டிசிஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் 24 மணி நேரமும் 365 நாளும் இரும்பல் சளியோடவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த வைரஸ் திருப்பி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பாப்புலேஷன், ரொம்ப முதியோர்கள், நாள்பட்ட நோய் இருக்கவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் நாங்க இப்ப இந்த கொரோனா வேக்சின் பூஸ்டர் டோஸ் போடுறோம். நார்மலா இப்ப நீங்க வரீங்க நம்ம கிளினிக்கு, வாங்கம்மா ஒரு வேக்சின் போட்டுக்கோங்கம்மாலாம் சொல்றது இல்ல. ஓகேங்களா? இல்ல ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வேக்சின் போடுங்கன்றது, சும்மா சளி காய்ச்சல் அவங்களுக்கு வேக்சின் கிடையாது. சோ இப்ப யாருக்குமே வேக்சின் போடுங்கன்ட்டு நாங்களும் சொல்லல, யாரும் சொல்லல. பூஸ்டர் டோஸ்ன்றது நான் சொன்ன இந்த இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அட்வைஸ் பண்றாங்க. இப்போ வேவ் வரல. ஆனா எனக்கு நான் ஏன் இந்த அவேர்னஸ்க்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி தவறான கருத்து அதிகமாயிடுச்சுன்னா நிஜமாலே வந்துட்டு இத்தனை நாள் புலி வரும் புலி வரும் புலி வரும்ட்டு, அப்ப நிஜமாலே புலி வரும்போது புலி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி நிஜமாலே ஏதாவது ஒரு வைரஸ் வரும்போது வேக்சின் போடாதீங்கன்றாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது நம்ம மக்கள் சொல்லிட்டு போறாங்கன்ற ஒரு பயத்துலதான் வந்துட்டு நான் வந்து இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெண்டாவது லாஸ்ட் இன்னொரு கருத்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மக்கள் வந்து இந்த வேக்சின் நெக்ஸ்ட் டைம் வந்து போடுற போது என்ன மாதிரி தற்காப்பு முறைகள் பண்ணணும் அப்படின்ட்டு, யார் யாரெல்லாம் பண்ணிக்கணும்ட்டு இந்த 2 ஆங்கிளும் சொல்லிடுறேன். ஏன்னா அதுவும் முக்கியம். யார் யார் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்த செக்அப், ஜெனரல் செக்அப், இந்த வேக்சின் இந்த ரொம்ப வயது முதியோர்கள், இந்த இன நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்க, இவங்க கண்டிப்பா வந்து ஒரு வாட்டி பிளட் ப்ரொஃபைல் செக் பண்ணிக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ஏதாவது முடக்குவாதம் வேற மாதிரி நோய்க்கு ஸ்டீராய்டு மாத்திரை ரொம்ப நாளா சாப்பிட்டு இருப்பாங்க, இம்யூனோசப்ரசன்ட் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை சாப்பிடுறவங்களும் கண்டிப்பா பிளட் செக்அப் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸ்டீராய்டு ஜென்ரலாவே ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல வந்து ரத்த கட்டை ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகும். அவங்கள மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த வேக்சின் கூட சேர்ந்து ஏதாவது ஆக போகுதுன்றதுதான் வந்து நான் சொல்றேன். ஸ்டீராய்டு இதை தாண்டி வந்து இந்த கருத்தடப்பு மருந்துகள் நிறைய இருக்கு. ஓசிபி பில்ஸ் சொல்லுவாங்க, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். இந்த ஹார்மோனல் பில்ஸ் சொல்லுவாங்க. நிறைய ஃபீமேல் வந்து பிசிஓடி ப்ராப்ளம்க்கு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. சில பேர் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, முதல் 2 வருஷம் நாங்க வைப் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு கும்பல் இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஓசிபி பில்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. இவங்க மாதிரி எடுக்கிறவங்களுக்கும் இந்த ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சிறிய சான்ஸ் இருக்குன்றதுனால நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காஷியஸா முன்னாடியே ப்ரொஃபைலிங் எல்லாம் பாருங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பகுதி பொறுத்த வரைக்கும், இப்ப நீங்க வேக்சின் போட போறீங்க, இதுக்கப்புறம் போட போறீங்க, என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் நல்ல சென்டர்ல போய் போடுங்க. வேக்சின் நீங்க போடுற சென்டர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு செயின் மெயின்டைன் பண்ற சென்டரா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் கோல்டு செயின்ன்றது என்னன்னா, கரெக்டா அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லயே வந்து அந்த வேக்சினை வச்சிருக்கும். இப்ப இந்த அடிக்கிற வெயில்ல வந்துட்டு கரண்ட் போயிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க சென்டர்ல ஜென்ரேட்டரும் இல்ல, இன்வெர்டரும் இல்ல, வேக்சின் எல்லாம் சும்மா ரூம்ல வச்சிருக்காங்க இப்படின்றதுனா, அடிக்கிற வெயில்ல வேக்சின் எல்லாம் உடனே டீஜென்ரேட் ஆயிடும், வேக்சின் எல்லாம் கெட்டு போயிடும். சோ அந்த வேக்சினை வந்துட்டு நம்ம வந்து ஐயோ லட்சக்கணக்கில் கொடுத்து வேக்சின் வாங்கியிருக்கோம், தெரியாம நம்ம மெயின்டைன் பண்ணல, கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை எப்படி தூக்கி போடுறது, இதை வந்து நம்ம மனிதர்களுக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மிருகங்கள் யோசிக்க தோணும். புரியுதா நான் சொல்றது? ரொம்ப ரேர். பட் ஆனா வந்துட்டு சில பேர் லாப நோக்கத்துக்காக யோசிக்க தோணும். ஓகே, சோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ்ல போயிட்டு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, பேர் தெரியாத சென்டர்ஸ்ல வந்து போடுறது வந்துட்டு கரெக்டா இருக்காது. ஸோ கோல்டு செயின் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இப்ப எக்ஸாம்பிள் கிராமத்துல கூட வந்து போடுறாங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரா அந்த கோல்டு செயின்ல ஃப்ரீசர் பாக்ஸ்ல அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு சின்னதா இருக்கும், அதுல எடுத்துட்டு வந்து அந்த ஐஸ் செயின்ல இருந்து வெளியே எடுத்து தான் போடணும். இப்ப எக்ஸாம்பிள் கிராமத்துல போடுறாங்க, சும்மா வந்துட்டு ஒரு ஜோல்டரா பையில வந்து 2 பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த யாராவது வந்துட்டு இருந்தாங்க தடுப்பூசின்னு போடுறாங்கன்னா அது வேஸ்ட். அதுல இப்ப கோல்டு செயினே மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்க கட்டாயம் பார்க்கணுன்றது வந்து ஒரு ஆங்கிள் பார்வை. இன்னொன்னு வந்து யார் போடுறாங்கன்றதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்ப அது ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்ஏவோட பிரசிடென்ட் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இப்ப இன்ஜெக்ஷன் போடுறோம்னா எங்க போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தோள்பட்டையில போடுவாங்க. தோள்பட்டையில டெல்டாய்டு என்ற தசையில போடுவாங்க. ஜென்ரலா இன்ஜெக்ஷன் நாங்க அந்த நீடில் உள்ள குத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிரிஞ்சை இழுத்து பார்ப்போம். ஏன்னா தசையில தான் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம குத்தும் போது பாத்தீங்கன்னா சில நேரத்துல அந்த ரத்த குழாய்களும் அங்க இருக்கு. ஏதாவது நம்ம ரத்த குழாயில நம்ம பியர்ஸ் பண்ணியிருந்தோம்னா இழுக்கும் போது ரத்தம் வரும். ரத்தம் வந்ததுன்னா நம்ம வேக்சினும் போடக்கூடாது. ஏன்னா இந்த வேக்சின் வந்து தசைகள்ல தான் போடணும், ரத்த குழாய் உள்ள போடக்கூடாது. சோ அதனால ஒரு வாட்டி இழுத்து பார்ப்போம். இப்ப இழுத்து பார்க்காம நம்ம செலுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேக்சின் வந்து டைரக்டா ரத்த குழாயில போய் கலந்து.
அப்ப கலந்துருச்சு அப்படின்னா ரத்தத்துல போய் வேக்சின் கலக்கும் போது இந்த அடினோ வைரஸ் மாதிரி வேக்சின் கலக்கும் போது மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும். அப்ப அந்த பிளேட்லெட்ல ஒன்னா வேக்சின் கிட்ட வரும்போது ரத்த கட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. சோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ல போடுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த மாதிரி நம்ம பேண்டமிக் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்கள் பற்றாக்குறை, உலகம் ஃபுல்லாவே டாக்டர்ஸ் எல்லாருக்கும் டாக்டர் தான் போடணும் எதிர்பார்க்க முடியாது. செவிலியர்கள் பல பேருக்கு போட்டாங்க. சில பேருக்கு செவிலியர்கள் போட முடியாத இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வார்டு பாய், ஏஎன்எம், நர்சஸ் இவங்கெல்லாம் போய் போட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து இருக்கு. சோ இதுக்கப்புறம் போடுறவங்க வந்து என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் போது இந்த மாதிரி கோல்டு செயின் மெயின்டைன் பண்ற யூனிட்டான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நல்ல சர்டிஃபைட் டாக்டர் உங்களை வேக்சினேட் பண்றாரா, இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குமா, ஏன்னா ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஓகேங்களா? இல்லைன்னா நல்ல சீனியர் ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நர்ஸுங்க எல்லாம் சீனியர்லாம் சூப்பரா அதுல ட்ரெயினா இருப்பாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க புலியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்க கிட்ட வேக்சின் போட்டுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து மக்களுக்கு ஃபியூச்சர் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் திங்ஸா இருக்கே தவிர மற்றபடி வேக்சின் வேணான்னு நீங்க முடிவு எடுக்கிறது வந்து ஒரு தவறான விபரீதமான முடிவு அப்படின்றத நம்ம வந்து சொல்ல வேண்டும். கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அலோபதி எல்லாத்துலயுமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கதா செய்யும். அதே மாதிரி இது ஒரு சாதாரண ஒரு சைடு எஃபெக்ட் தான் அப்படின்றாங்க. சோ அதை ஏத்துக்கிட்டு இனிமே வந்து பயப்பட தேவையில்லை இல்லையா? அதான் நான் சொல்லிட்டேன், ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இதுல வந்து ரிஸ்க் மிக மிக குறைவு, பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண சம்பாதிங்க. பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course.